பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பீலமோனுக்கு எழுதின நிருபம் வசனங்கள் 11-12. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஒனிசுமு யாருன்னா, ஒரு தப்பி போன அடிமை. அவன் திருட்டு என்ற ஒரு பழிச்சொல்லின் நிமித்தம் தப்பி ஓடின அடிமை என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அவன் அப்போஸ்தலர் பவுல் அவங்கள சந்தித்த பிறகு என்னவாக மாறினான்னா, மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவனாக இருந்தான். அதனால் இங்கே அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் பீலமோனுக்கு, மறுபடியும் நீங்கள் ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் மனம் திரும்பினவன், இப்போது அவன் ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று அவர் அந்த மடலில் எழுதுகிறார். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் பிள்ளைகளை செய்கிறாங்க, தவறுகளை செய்கிறாங்க, தவறான பேச்சுக்கள், தவறாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுதல், பழிச்சொற்கள், ஏமாற்றுதல், இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம இருதயத்திலே நம்ம வைத்திருந்தோன்னா நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கும். அதாவது அதிகமான ஒரு குப்பையை சேர்த்து வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே வேளையில் அவங்கள நீங்கள் மன்னித்து அவங்கள நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கும் மனம் திரும்புவதற்கு ஒரு தருணமாக இருக்கும். ஆண்டவர் நம்ம பாவிகளாக இருக்கும்போது தான் நம்மளை ரட்சித்து தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிக்கிறார். பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறார், நான் பூரணமானவன் இல்லை, ஆனால் அவர் பூரணர் ஆக்கி கொண்டு தான் இருக்கிறார். ஹி ஸ்டில் இந்த ப்ராசஸ். அவர் அந்த ஒரு ப்ராசஸ் வழியாக அவர் போகிறாருன்றதை அவர் சொல்கிறார். ஆகையால் நமக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தருணத்தை, வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதன் மூலியமாக அவங்க ரட்சிப்பை பெற முடியும். இந்த நாளில் நம்ம ஒனேசிமுக்கு பெற்ற அந்த ஒரு கனமான ஒரு வாய்ப்பை மற்றவர்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் இடைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக, அந்த கிருபைகளுக்காக நாம் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுகிற ஒவ்வொரு நபரையும் தீமை செய்திருந்தாலும் கைமாறாக நன்மை செய்ய தேவர் உதவி செய்வீராக. பழிக்கு பழி, ஆண்டவரே, தீமைக்கு தீமை சரி கட்டாமல் ஆண்டவரே உமது அன்பை பிரதிபலிக்க தேவர் உதவி செய்வீராக. அவர்களையும் ரட்சித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.